டுட்டுக்கு ப்ரேயர் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். டுட்டுக்கு பூச்சி கடியாயிருக்கு. பூச்சினால தான் அப்படி காய்ச்சல் ரொம்ப இருந்திருக்கு. இந்த மாத்திரை தான் அவங்க வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் சிண்டுக்கும் கிட்டிக்கும் கூட கொடுத்துட்டாங்க. 3 பேருக்குமே. நம்ம பூச்சிக்கு மருந்து கொடுக்கறதில்ல பார்த்தீங்களா, அதனால தான் இவங்களுக்கு பூச்சிக்கடினால ரொம்ப வாந்தி இப்படி காய்ச்சல் எல்லாம் வருமா. 3 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. யாருக்கு வீட்டில் எல்லாம் பெற்றிருக்கோம் அவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கேர் பண்ணுங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுமா பூச்சி மருந்து கட்டாயம். அப்போ தான் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு இது வந்து இருமல் மருந்து. நான் காலையில் எமர்ஜென்சிக்கு இந்த இருமல் மருந்தும் ஆன்டிபயோட்டிக்கும் தான் கொடுத்தேன். அப்போ காய்ச்சல் விட்டுட்டு வேறு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. டாக்டர் அங்கேருந்து வரணும், ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க, வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இப்போ வந்து ஃப்ரீயாக தான் ஒரு இடத்துல பண்ணியிருக்கோம். முந்தி அப்படி இல்லை, ரூபா கொடுத்து தான், ரொம்ப ரூபா போட்டிருக்கோம் கிட்டிக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும். இவங்களுக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துடும், எங்களுக்கு கிட்டிக்கு வந்துடும், சளி பிடிச்சிரும். அப்புறம் அவளுக்கு கட்டுப்பாடு பண்ணது, சிண்டுவுக்கு கட்டுப்பாடு பண்ணது எல்லாமே நாங்கள் ரூபா செலவு பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அப்புறம்தான் ஒருத்தங்க இந்த ஃப்ரீ ஹாஸ்பிட்டலுக்கு நம்பர் தந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 வாட்டியாக பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து டுட்டுக்கு இன்றைக்கி ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு தான். பிள்ளைக்கு நல்லா பார்த்துட்டு போயிட்டாங்க. இனி அதவாது காய்ச்சல் வந்துட்டுனாக்கி நாளைக்கு கால் பண்ணுங்க, நானே வந்துடுவேன்னு மேடம் சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப சூப்பராக ட்ரீட் பண்ணுறாங்க. இவங்களை வளர்க்கறதுக்குள்ளே போதும்னு ஆயிரம்மா. பரவாயில்ல, எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லோரும் டுட்டுக்கு சுகம் இல்லைன்னு சொன்னோன்னு நல்ல கமெண்ட்ஸ் போட்டிங்க. பிள்ளைக்கு சீக்கிரம் சுகம் ஆகும்னு சொன்னீங்க. தேங்க்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். தூங்குறான், ரெஸ்ட் எடுக்கிறான். இவங்களை பாருங்க, அவனுக்கு காய்ச்சல்னா எனக்குமா மாத்திரை, கோவத்தில் இவளுக்கும் மாத்திரை கொடுத்தாச்சு. பூச்சிக்கு எல்லாருக்கும் கொடுக்கணுமா 3 மந்த்துக்கு ஒருக்கா. இவங்களுக்கு வந்த கோபம் இருக்கே, என்னமோ சேட்டை, பிடிக்க முடியாது இவளை மாத்திரை கொடுக்கறதுக்கு. நீ இவங்களுக்கு பூச்சிக்கடினால என்னெல்லாமோ வந்திருக்கு. இவளுக்கும் அப்படிதான் பூச்சிக்கடி எங்களுக்கு தெரியாது. பூச்சிக்கடி வரவும் பார்த்துக்கோங்க. பெட்ஸ் வச்சுருக்கவங்க வாந்தி எடுப்பாங்க, அடிக்கடி சாப்பிட மாட்டாங்க, ஒன்றும் பார்த்துக்கோங்க. ஓகே, பாய்.